நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. நம்மை நாமே காத்துக்கொள்ள முயற்சித்தல். இன்றைய வேதாகம பகுதி எபேசியர் 2:1-10 வரையுள்ள வசனங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனதும் விரும்பினவைகளைச் செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். குறிப்பு வசனம்: கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எபேசியர் 2:8. பல ஆண்டுகளுக்கு முன்பு நியூயார்க் நகரம் வானுயர்ந்த கட்டிடங்களில் உள்ள லிப்ட்களில் சில சமயங்களில் மக்கள் சிக்கிக்கொள்ளும் போது பயப்படாமல் அமைதியாக இருப்பதற்கும் பாதுகாப்பாக இருப்பதற்கும் அவர்களுக்கு கற்பிப்பதற்காக பாதுகாப்பாக இருங்கள், அங்கேயே இருங்கள் என்ற விளம்பர பிரச்சாரத்தை தொடங்கியது. அவ்வாறு சிக்கிக்கொண்ட பயணிகள் பயத்தில் மின்தூக்கியின் கதவை திறக்க முயன்ற போதும் வேறு வழிகளில் வெளியேற முயன்ற போதும் உயிரிழக்க நேரிட்டுள்ளது என்று நிபுணர்கள் தெரிவித்தனர். அப்படிப்பட்ட சமயத்தில் கலவரப்படாமல் உதவிக்காக அலாம் பொத்தானை அழுத்தி அவசர கால மீட்பு பணியாளர்கள் வரும் வரை காத்திருப்பதே சிறந்த செயலாகும். அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் வித்தியாசமான மீட்பு திட்டத்தை விவரித்தார். பாவத்தினால் பின்னாக இழுக்கப்படுபவர்களுக்கு உதவும் வகையில் இத்திட்டம் அமைந்தது. அவர் எபேசியர்களுக்கு ஆவியானவர் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று அவர்களுடைய முழுமையான ஆவிக்குரிய உதவியற்ற தன்மையை பவுல் அவர்களுக்கு நினைவுபடுத்தினார். அவர்களும் பிசாசுக்கு கீழ்ப்படிந்து அந்த வலையிலே சிக்கியிருந்தனர். இதன் விளைவாக அவர்கள் தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளாகினர். ஆனால் அவர் அவர்களை ஆவிக்குரிய இருளில் சிக்க வைக்கவில்லை. அந்தகார இருளில் இருந்த நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று பவுல் எழுதுகிறார். தேவனுடைய மீட்பு நம்முடைய விசுவாசத்தில் பிரதிபலிக்கப்படுகிறது. விசுவாசம் என்றால் நம்மை நாமே மீட்டுக்கொள்ள முடியாது என்று தேவனிடத்தில் உதவி கோருவது என்று அர்த்தம். தேவனுடைய கிருபையால் பாவத்தின் வலையிலிருந்து மீட்கப்படுவது நம்மிடமிருந்து உருவானது அல்ல. இது இயேசுவின் மூலமாக நமக்கு அருளப்பட்ட தேவனுடைய ஈவு. பாவத்தின் வலையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள உங்களால் ஏன் முடியவில்லை? நீங்கள் ரட்சிக்கப்பட தேவையானதை தேவன் உங்களுக்கு எப்படி தந்தருளினார்? அன்பான தேவனே, நான் பாவத்தில் சிக்கி என்னை காப்பாற்ற முயற்சித்த போது நீர் என்னை மீட்டெடுக்க தீர்மானித்து என்னை விடுவிக்க ஓர் இரட்சகரை அனுப்பியதற்காய் நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆமென்.